வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குடும்பங்களின் காவலரும் உழைப்பவர்களின் உன்னத மாதிரியுமான புனித சூசையப்பரின் பாதம் அமர்ந்து இன்றைய புதன்கிழமை நம் உள்ளத்தின் பாரங்களையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் அவரிடம் ஒப்படைத்து அவர் வழியாக கடவுளின் பேரருளை பெறுவோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஞானத்தின் ஊற்றாகிய இறைமகனை பராமரித்து வளர்த்த அன்பு தந்தை புனித சூசையப்பரே, அறிவிலும் ஞானத்திலும் அருளிலும் இயேசு வளர துணையாக இருந்தவரே, எங்கள் குடும்பத்தில் பயிலும் பிள்ளைகளை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். குறிப்பாக இந்த ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வுகளை எழுத தயாராகிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உம்மிடம் உருக்கமாய் மன்றாடுகின்றோம். இது அவர்கள் வாழ்வின் மிக முக்கியமான காலகட்டம் என்பதை நீர் அறிவீர். அவர்கள் படிக்கும் ஒவ்வொரு பாடமும் அவர்களின் மனதில் ஆழமாக பதியட்டும். கவன சிதறல்கள், சோம்பல்கள் மற்றும் தேவையற்ற பயம் அவர்களை அணுகாதபடி உம் பாதுகாப்பின் நிழலில் அவர்களை வைத்துக் கொள்ளும். அன்பு தந்தையே, தேர்வுக்கு தயாராகும் வேளையில் அவர்களுக்கு தேவையான மன உறுதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருளும். தூய ஆவியாரின் அருட்கொடைகள் அவர்கள் மீது பொழியப்படட்டும். கடினமான பாடங்களை எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றலையும், தேர்வு அறையில் பதற்றமின்றி படித்தவற்றை தெளிவாக நினைவு கூர்ந்து எழுதும் ஞானத்தையும் அவர்களுக்கு தந்தருளும். தேர்வில் அவர்கள் சிறந்த மதிப்பெண்களை பெற்று தங்களின் எதிர்கால லட்சியங்களை அடைய உமது வல்லமை உள்ள பரிந்துரை அவர்களுக்கு துணையாக இருக்கட்டும். அவர்கள் வெறும் மதிப்பெண்களை மட்டும் பெறுபவர்களாக இல்லாமல் நற்பண்புகளும் இறை அச்சமும் கொண்டவர்களாக வளர்ந்து சமூகத்திற்கு பயனுள்ள பிள்ளைகளாக திகழ ஆசீர்வதித்தருளும். உழைப்பவர்களின் உன்னத மாதிரியே, தச்சு தொழிலின் வழியாக திரு குடும்பத்தை பராமரித்த புனித சூசையப்பரே, நேர்மையான உழைப்பால் இறைவனுக்கு பெருமை சேர்த்தவரே, எங்கள் வாழ்வாதாரத்திற்காக நாங்கள் செய்யும் முயற்சிகளை உமது பாதத்தில் வைக்கின்றோம். தற்போது வேலையின்றி தவிப்பவர்களுக்கும் தகுந்த வருமானமின்றி போராடுபவர்களுக்கும் உமது கருணை உள்ள பரிந்துரையால் ஒரு நல்ல வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தருளும். நேர்முக தேர்வுகளில் கலந்து கொள்ளும் பிள்ளைகளுக்கு துணையாக இருந்து அவர்களுக்கு தகுதியான உயரிய இடத்தை பெற்று தந்தருளும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்காக உம்மை வேண்டுகிறோம். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் ஆசீர்வதியும். தொழிலில் ஏற்படும் நஷ்டங்கள், எதிரிகளால் வரும் தடைகள் யாவற்றையும் உமது வல்லமையால் அகற்றியருளும். நேர்மையான வழியில் தொழில்கள் பெருகவும் அதன் மூலம் குடும்பத்தின் பொருளாதார தேவைகள் நிறைவு பெறவும் செய்தருளும். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியமும் தொழிலில் வளர்ச்சியும் கிடைக்கட்டும். ஈட்டும் வருமானம் ஆடம்பரத்திற்காக அல்லாமல் குடும்பத்தின் அடிப்படை தேவைகளை சந்திக்கவும் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யவும் பயன்பட அருள் புரியும். உமது ஆசீர்வாதத்தால் அவர்களின் உழைப்புகள் அனைத்தும் வெற்றியடைய செய்தருளும். தந்தை சூசையப்பரே, பாவிகளுக்கும் சோதனையில் விழுந்தவர்களுக்கும் அடைக்கலமே புனித சூசையப்பரே, இதோ கண்ணீரோடும் பாரமான இதயத்தோடும் உம்மிடம் வருகிறோம். எங்கள் குடும்பத்தின் விளக்கை அணைக்க பார்க்கும் தீய பழக்கங்களின் பிடியிலிருந்து எங்களை காத்தருளும். குறிப்பாக குடிப்பழக்கம், போதைப் பொருள்,
மற்றும் தீய சகவாசங்களில் சிக்கி தவிக்கும் எங்கள் குடும்ப உறுப்பினருக்காக அவர்கள் பெயரை நினைத்து கொள்ளவும் உம்மிடம் வேண்டுகின்றோம். இந்த நச்சு பழக்கங்களால் எங்கள் குடும்பத்தின் அமைதி சிதைந்து நிம்மதி பறிபோய் ஒவ்வொரு நாளும் நரக வேதனையை அனுபவித்து வருகின்றோம். அன்பு தந்தையே, சாத்தானின் இந்த பிடியிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களின் மன கண்களை திறந்தருளும். உமது வல்லமையுள்ள கரத்தால் அவர்களை தீய வழிகளில் இருந்து மீட்டெடுத்து நல்வழிக்கு திருப்பி அருளும். மதுவின் மீதும் போதையின் மீதும் இருக்கும் ஆவலை வேரோடு அறுத்தெறியும். உடம்பு பரிசுத்த ஆவியார் தங்கும் ஆலயம் என்பதை அவர்கள் உணர செய்தருளும். இந்த பழக்கங்களால் குடும்பத்தில் நிலவும் வறுமை, சண்டை சச்சரவுகள் மற்றும் அவமானங்கள் யாவும் விலகட்டும். இழந்த நிம்மதி மீண்டும் எங்கள் இல்லத்திற்கு வரட்டும். அடிமைத்தனத்தில் இருப்பவர்கள் முழுமையான விடுதலை பெற்று மீண்டும் ஒரு புதிய மனிதராக, பொறுப்புள்ள குடும்ப தலைவராக அல்லது உறுப்பினராகவோ வாழ உமது பரிந்துரையால் புதுமை செய்தருளும். கண்ணீரால் நனைந்த எங்கள் இல்லங்களில் மீண்டும் புன்னகையும் சமாதானமும் குடிபுக செய்தருளும். தந்தை சூசையப்பரே, அமைதியின் பிறப்பிடமான திரு குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்திய புனித சூசையப்பரே, ஒரு குடும்பம் ஒருமனப்பட்டு வாழும்போது அங்கே இறைவனின் ஆசீர்வாதம் தங்கும் என்பதை நசரேத்து இல்லத்தில் வாழ்ந்து காட்டியவரே, எங்கள் குடும்பத்திற்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். இன்று பல நேரங்களில் எங்கள் இல்லங்களில் அன்புக்கு பதிலாக கோபமும், சமாதானத்திற்கு பதிலாக சண்டை சச்சரவுகளும், புரிந்துணர்வுக்கு பதிலாக சந்தேகங்களும் நிலவுகின்றன. இந்த தீய சக்திகள் எங்கள் குடும்பத்தின் வேர்களை பலவீனப்படுத்தாதபடி உம் வல்லமையுள்ள கரத்தால் எங்களை பாதுகாத்தருளும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் கருத்து வேறுபாடுகள் மறையட்டும். ஒருவரை ஒருவர் மதித்து அன்போடு அரவணைத்து செல்லும் மனப்பக்குவத்தை தந்தருளும். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே அன்பான உறவு பாலம் அமையட்டும். வீண் பிடிவாதங்கள், கசப்பான வார்த்தைகள் மற்றும் அகந்தை ஆகியவற்றை எங்கள் இதயங்களிலிருந்து அகற்றி பணிவையும் மென்மையையும் நிரப்பும். பிரிந்திருக்கும் உள்ளங்கள் மீண்டும் இணையட்டும். உடைந்த உறவுகள் உமது அருளால் ஒட்டு வைக்கப்படட்டும். புனித சூசையப்பரே, எங்கள் இல்லத்தை உமது திரு குடும்பத்தைப் போல ஒரு குட்டி பரலோகமாக மாற்றி அருளும். என் நிலையிலும் நாங்கள் ஒருவருக்கொருவர் துணையாகவும் ஆறுதலாகவும் இருந்து இறைவனின் அன்பில் நிலைத்திருக்க உமது பரிந்துரையால் ஆசீர்வதித்தருளும். தூய கன்னி மரியாவுக்கு உன்னத கணவராக அமைய இறைவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட புனித சூசையப்பரே, திருமண வாழ்வின் புனிதத்தையும் அதன் பொறுப்பையும் முழுமையாக உணர்ந்து வாழ்ந்தவரே, எங்கள் குடும்பத்தில் திருமணத்திற்காக காத்திருக்கும் பிள்ளைகளை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். தகுந்த வயதை எட்டியும் பல்வேறு தடைகளாலும் பொருளாதார சூழல்களாலும் திருமணம் தள்ளி போய்க் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு உமது வல்லமையுள்ள பரிந்துரையால் நல்வழி காட்டும். இறைவனால் குறிக்கப்பட்ட நற்பண்புகள் கொண்ட நல்ல வரன்கள் விரைவாக அமைய செய்தருளும். மனித தடைகள் எதுவாக இருந்தாலும் அல்லது பொருளாதார நெருக்கடிகளாகவோ இருந்தாலும் உமது மேலான பரிந்துரையால் அவை பனி போல விலகட்டும். மனம் முடிக்க இருக்கும் பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இறையச்சத்தோடு அன்போடும் தங்கள் புதிய வாழ்வை தொடங்க ஆசீர்வதியும். ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்குள் அசைக்க முடியாத அன்பும் பிரமாணிக்கமும் நிலைத்திருக்க செய்யும். பிள்ளை செல்வம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வத்தை தந்து ஆசீர்வதியும்.
திருமண வாழ்வு இறைவனின் அருளை பெறும் ஒரு புனிதமான அருட்சாதனமாக எங்கள் குடும்பங்களில் விளங்க செய்தருளும். எதிர்காலத்தை பற்றிய பயத்தை போக்கி நம்பிக்கையை ஊட்டும் பாதுகாவலரே புனித சூசையப்பரே, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று அருளிய இயேசுவின் கரங்களை பிடித்து நாசரேத்து வீதிகளில் நடந்தவரே, எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். உலகம் இன்று பல ஆபத்துகளும் தீய வழிகளும் நிறைந்ததாக இருக்கிறது. எங்கள் பிள்ளைகள் எங்கே சென்றாலும் எதை செய்தாலும் உமது கண்ணிமை பாதுகாப்பில் அவர்களை வைத்திருப்பீராக. அவர்களுக்கு அமையவிருக்கும் எதிர்காலம் வெறும் உலக புகழ்ச்சிக்காக மட்டும் அல்லாமல் இறைவனுக்கு உகந்ததாகவும் பிறருக்கு பயனுள்ளதாகவும் அமைய செய்தருளும். அன்பு தந்தையே, அவர்களின் வாழ்வில் எடுக்க போகும் ஒவ்வொரு முக்கிய முடிவுகளிலும் நீர் உடனிருந்து வழிகாட்டும். அவர்கள் தவறான பாதையில் செல்ல முற்படும் போது ஒரு நல்ல தகப்பனாக அவர்களை தடுத்து நல்வழிப்படுத்துவீராக. அவர்களுக்கு தேவையான ஞானம், விவேகம் மற்றும் மன உறுதியை தந்தருளும். தோல்விகளைக் கண்டு சோர்ந்து போகாமல் உமது உழைப்பையும் விடாமுயற்சியையும் முன்மாதிரியாக கொண்டு அவர்கள் வாழ்வில் உயர அருள் புரியும். அவர்களின் உழைப்பு வீண் போகாதபடி ஆசீர்வதித்து அவர்கள் இந்த சமூகத்தில் கௌரவமாக மரியாதையுடன் வாழ வழி செய்யும். உமது பரிந்துரையால் அவர்கள் அடையும் ஒவ்வொரு வெற்றியும் இறைவனுக்கு புகழை சேர்க்கட்டும். எங்கள் வாழ்வின் இறுதி மூச்சு வரை உமது ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் எங்கள் பிள்ளைகளோடும் எங்கள் குடும்பத்தோடும் நிலைத்திருக்க செய்தருளும். தந்தை சூசையப்பரே, ஆமீன். புனித சூசையப்பரிடம் ஜெபம். மகா பாக்கியம் பெற்ற புனித சூசையப்பரே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது பரிசுத்த பத்தினியின் உதவியை இறந்து மன்றாடின பின்பு உமது பாதுகாவலையும் நம்பிக்கையோடு தேடி வருகிறோம். தேவ தாயாரான ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித கன்னி மரியாயிடத்தில் உமக்குள்ள சிநேகத்தின் பெயராலும் திவ்ய குழந்தை இயேசுநாதருக்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால், இயேசு கிறிஸ்து நாதர் தமது இரத்தத்தால் நமக்காக சம்பாதித்த சுதந்திரத்தை தேவரீர் கிருபையாய் பார்க்கவும் எங்கள் இக்கட்டிலே உமது பலமுள்ள ஒத்தாசையால் துணையாயிருக்கவும் மன்றாடுகிறோம். ஓ திவ்ய குடும்பத்தை உத்தம ஞானத்தோடு நடத்தி வந்த கை தாதையே, இயேசு கிறிஸ்து நாதர் தம்முடையவர்களாக தெரிந்து கொண்ட மக்களை பராமரித்தருளும். ஓ மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை காப்பாற்றும். ஓ எங்களை பாதுகாத்தருளும்படி மேலான வல்லமை உள்ளவரே, எங்கள் அன்றாட வாழ்க்கை போராட்டத்தில் கருணையுடன் எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. திவ்ய பாலகன் முன்னாள் சாவின் ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி தேவரீர் எவ்விதம் ஏதுவாயிருந்தீரோ அவ்விதமே இறைவனுடைய திருச்சபையையும் பசாசின் வலையிலும் எவ்வித ஆபத்திலும் இருந்தும் பாதுகாத்தருளும். உமது பாதுகாவல் இடைவிடாமல் என்றும் இருக்க கடவது. உமது புண்ணிய மாதிரிகையாலும் உம்முடைய உதவியின் துணையாலும் நாங்கள் எல்லோரும் புனிதராய் வாழ்ந்து பக்தியாய் இறந்து விண்ணுலகில் முடிவில்லா பேறு பெற்று வாழும்படி கிருபை செய்ய உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். புனித சூசையப்பரை குறித்து சுகிர்த மன்றாட்டு. இரக்கம் நிறைந்தவருமாய் எங்கள் அன்பு வணக்கத்துக்கு உரியவருமாயிருக்கிற தந்தையாகிய புனித சூசையப்பரை, உம்மை மன்றாடி உமது அடைக்கலத்தை தேடி மனமிறங்கி கேட்டதை அடையாமல் போனதில்லை என்று புனித தெரசம்மாள் உறுதியளித்ததை நினைத்தருளும். என் அன்பு தந்தையே,
இப்படிப்பட்ட நம்பிக்கையால் தூண்டப்பட்டு நான் உமது திருப்பாதத்தை தேடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்துக்கு காத்து கொண்டு உமது முன் சரணடைகிறேன். மிகவும் இரக்கமுள்ள தந்தையாகிய புனித சூசையப்பரே, கொஞ்சமும் தகுதியில்லாத என் மன்றாட்டை புறக்கணியாமல் இரக்கமாய் கேட்டு உதவி செய்தருளும். ஆமீன். புனித சூசையப்பருக்கு தன்னை முழுவதும் ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். மகிமை நிறைந்த தந்தையாகிய புனித சூசையப்பரே, மரியன்னையின் புனித கணவரே, இயேசுவின் வளர்ப்பு தந்தையே, உம்மை நம்பினவர்களுக்கு தவறாது அடைக்கலம் அளிப்பவரே, நன் மரணத்திற்கு பாதுகாவலரே, உமது சீடர்களாயிருக்கிற நாங்கள் எங்களை முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது அரியணை முன் சாஷ்டாங்கமாக விழுந்து மூவொரு இறைவனிடமும் உமது மகனான இயேசு கிறிஸ்துவிடமும் உமது தூய மனைவியாகிய மரியன்னையிடமும் சகல புண்ணிய ஆன்மாக்களின் அருகிலும் மிகுந்த வணக்கத்துடன் உம்மை எங்களுக்கு தந்தையாகவும் இறைவனாகவும் அடைக்கலமாகவும் தெரிந்து கொள்கிறோம். உமக்கு எங்களது உடலையும் உடல் உறுப்புகளையும் சக்தியையும் உடைமைகளையும் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது மகிமையை கொண்டாடி உமக்குரிய வணக்கத்தை பிரபல்யப்படுத்தி ஒரு நாளாவது உமக்கு புகழ்ச்சியையும் வேண்டுதலையும் செலுத்தாமல் இருக்க போவதில்லை. நீர் இடைவிடாமல் எங்களை நினைத்து எங்களது துன்பங்களை சரி செய்து எங்களை புண்ணிய வழியிலே தவறாமல் நடக்க செய்தருளும். இயேசு, மரியன்னை இவர்கள் கரங்களில் பாக்கியமான மரணத்தை அடைந்த நீர் நாங்கள் மரிக்கும் போது ஆசீர்வாதத்துடன் மரித்து மோட்ச பாக்கியத்தை அடைந்து உம்முடன் என்றென்றும் வாழ உதவியருளும். உமது பிள்ளைகளாயிருக்கிற எங்களை கைவிடாதேயும் தந்தையே. ஆமீன். நான் மரணமடைய ஜெபம். மிகுந்த திறமையும் வல்லமையும் மிக்கவரான புனித சூசையப்பரே, பசாசு, உலகம், உடல் என்ற 3 எதிரிகள் என்னுடைய மரண வேளையிலே என்னோடு போராடுகிற போது நான் செய்த பாவங்களையும் என் ஆன்மாவின் பலவீனத்தையும் நினைக்கும் போது எனக்கு தோல்வி வருகிறதே ஒழிய வெற்றி கொள்ள வழி தெரியவில்லை. இப்படி வராதிருக்கும்படி 2 மன்றாட்டுகளை கேட்கிறேன். சாகும்போது தேவையான விசுவாசம், நம்பிக்கை முதலிய புண்ணியங்களில் நான் இப்போது பழகவும் மரண தருவாயில் உமது அடைக்கலத்தில் மரிக்கவும் ஆகிய 2 மன்றாட்டையும் நீர் எனக்காக இறைவனிடம் கேட்டால் அது எனக்கு கிடைக்கும் என உறுதியாக நம்புகிறேன். இந்த உதவியை நீர் எனக்கு செய்ய இயேசு கிறிஸ்து மரியன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறேன் தந்தையே. ஆமீன். புனித சூசையப்பருடைய 7 துன்பங்களையும் 7 சந்தோஷங்களையும் குறித்து கேட்கும் மன்றாட்டு. 1. புனித சூசையப்பரே, நீர் மரியன்னை கருவுற்ற விதத்தினை அறியாமல் பட்ட மனவேதனைக்காக வருந்துகிறேன். அதன் காரணத்தை வான தூதரால் அறிந்து நீர் மகிழ்ச்சி அடைந்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். நீர் அனுபவித்த துன்பத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்து எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இரண்டாவது, புனித சூசியப்பரே, இயேசு பாலன் மாட்டுக் கொட்டகையில் பிறந்ததற்காக, நீர் துன்பம் அனுபவித்ததற்காக வருந்துகிறேன். அவர் வான தூதர்களாலும் மனிதர்களாலும் வணங்கப்படுகிறதைக் கண்டு சந்தோஷம் அடைந்ததற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாவது, புனித சூசையப்பரே, இயேசு பாலன் விருத்த சேதனப்பட்டதைக் கண்டு நீர் துன்பப்பட்டதற்காக வருந்துகிறேன். அவருக்கு இயேசு என பெயர் சூட்டப்பட்டதற்காக நீர் அனுபவித்த மகிழ்ச்சிக்காக நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது, புனித சூசையப்பரே, இயேசுவின் பாடுகளையும் மரியன்னையின் துன்பத்தையும் சிமியோன் முன்னறிவிக்க கேட்டு நீர் பட்ட துன்பத்திற்காக வருந்துகிறேன். மனித குல மீட்பர் அவர் என முன்னறிவிக்க கேட்டு நீர் அனுபவித்த சந்தோஷத்திற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது, புனித சூசையப்பரே, நீர் எகிப்து நாட்டிற்கு ஓடி போனதை பற்றி வருந்துகிறேன். நீர் எமது இரட்சகரை காப்பாற்றினதற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாவது, புனித சூசையப்பரே, எகிப்து நாட்டிலிருந்து திரும்பி வரும்போது நீர் பயப்பட்டதற்காக வருந்துகிறேன். வான தூதர்கள் காட்சி அளித்ததால் ஆறுதல் அடைந்து மகிழ்ச்சியில் திளைத்ததற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏழாவது, புனித சூசையப்பரே, இயேசு காணாமல் போனதற்காக நீர் பட்ட மனவேதனைக்காக மிகவும் வருந்துகிறேன்.
அவரை மீண்டும் கண்டபோது நீர் அனுபவித்த மகிழ்ச்சிக்காக நானும் மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தங்களுக்கு ஏற்புடையவர்களாக இருப்போமாக. புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்னையின் புனித கணவராக புனித சூசையப்பரே வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவு பராமரிக்க விரும்பினீரே. இவ்வுலகில் எங்களை ஆதரிக்கிறவர் என்று எங்களால் வணங்கப்படுகிறவர், வானுலகில் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கும்படிக்கு நாங்கள் ஏற்புடையவர்களாக விளங்க இறைவன் உதவி செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனோடும் தூய ஆவியோடும் முக்காலமும் வாழ்ந்து அரசாளுபவராய் இருக்கிற ஆண்டவரே, ஆமீன். புனித சூசையப்பருக்கு நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். அதனால் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறை மக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னி மரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திரு குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்துவீராக. திரு குடும்பத்தை உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசையப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணமடைந்த புனித சூசையப்பரே, நாங்களும் நன்மரணமடைய எங்களுக்காக மன்றாடுவீராக.
ஆமீன். புனித சூசையப்பர் புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தமத்ருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவதாயாரின் பர்த்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மரியாளின் கற்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து நாதரை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்பத்தின் தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விரத்தரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விவேகமுடைத்தவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம கீழ்ப்படிதல் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம பிரமாணிக்கம் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரனின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்சார வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிகையின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கிறவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. கர்த்தர் அவரை தமது வீட்டின் எஜமானாக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உம்முடைய மகா புனித மாதாவின் பரிசுத்த பர்த்தாவாக முத்தனான சூசையப்பரை மனோவாக்கு கேட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவுளமானீரே. பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவர் என்று எங்களால் வணங்கப்படுகிற அவர் பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராய் இருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவான்கள் ஆகும்படி தேவரீர் அனுக்கிரகம் செய்தருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் தூய ஆவியோடும்
சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆமீன். பாப்பரசர் 13ஆம் சிங்கராயர் சூசையப்பர் பேரில் செய்த ஜெபம். புனித சூசையப்பரே, எங்களுடைய துன்பத் துயரங்களில் உமது சரணமாக ஓடி வந்தோம். உமது பரிசுத்த பத்தினியின் உதவியை இறந்து மன்றாடின பின் உமது அடைக்கலத்தை அடைய நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். தேவ தாயாரான அமலோற்பவ கன்னி மாதாவின் பேரில் நீர் வைத்திருந்த அன்பின் ஐக்கியத்தை பார்த்து திவ்ய பாலனான இயேசுவை அன்போடு அரவணைத்து வளர்த்த தந்தைக்குரிய உமது நேசத்தை பார்த்து அத்திவ்ய கர்த்தர் தமது திரு இரத்தத்தால் மீட்டு ரட்சித்த மனு குலத்தை கிருபா கடாட்சமாய் பார்த்தருளி எங்கள் அவசரங்களில் உமது செல்வாக்குள்ள மன்றாட்டினால் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். திருக்குடும்பத்தை காத்து நடத்தின விவேக காவலனே, இயேசு கிறிஸ்துவின் பிரஜைகளை ஆதரித்தருளும். அதிமிக உருக்கநேசம் அமைந்த பிதாவே, சகல பாவ மாசுகளினின்றும் எங்களை தற்காத்தருளும். வல்லமை பொருந்திய பாதுகாவலனே, எங்கள் சத்துருகளோடே நாங்கள் நடத்தும் போராட்டத்தில் எங்களை பாதுகாத்தருளும். மரண ஆபத்தினின்று திவ்ய பாலனை தேவரீர் அன்று மீட்டு ரட்சித்தது போல இப்போது எங்கள் சத்துருக்களின் சகல தந்திரங்களில் நின்றும் இக்கட்டு இடையூறுகளில் நின்றும் திருச்சபையை பாதுகாத்தருளும். உமது தயவு ஆதரவால் நாங்கள் தற்காக்கப்பட்டு உமது திவ்ய மாதிரிகையை பின் சென்று பரிசுத்தமாய் சேவித்து பக்தியாய் மரித்து பரகதியின் ஆனந்தத்தில் வந்து சேரத்தக்கதாக தேவரீருடைய இடைவிடாத உதவி ஒத்தாசையை எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமீன். அனுகூலம் அடைய ஜெபம். கன்னியர்களின் தந்தையும் பரிபாலனுமாகிய புனித சூசையப்பரே, பிரமாணிக்கமுள்ள காவலனே, பரிசுத்த மயமாகிய இயேசுவையும் கன்னியருக்கு அரசியாகிய புனித மரியாவையும் சர்வேஸ்வரன் உமது அடைக்கலத்தில் ஒப்படைத்தாரே. உமது அருமை பராமரிப்புக்கு மிகவும் உரியவர்களாயிருக்கிற இந்த இருவரை குறித்து நான் இறந்து கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால், நான் மாசற்ற சிந்தனைகளோடும் தூய இருதயத்தோடும் கற்புள்ள சரீரத்தோடும் உத்தம தேவ சிநேகத்தோடும் பழுதின்றி நடந்து அத்திவ்ய இயேசுவுக்கும் தேவமாதாவுக்கும் இடைவிடாமல் ஊழியம் பண்ணும்படிக்கு எனக்கு வேண்டிய வர பிரசாதத்தை கேட்டு தந்தருளும். ஆமீன். எங்கள் அன்பு தந்தை புனித சூசையப்பரே, இதோ எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து எழுந்த இந்த மன்றாட்டுகளை உமது பாதத்தில் சமர்ப்பித்துள்ளோம். நீர் ஒருபோதும் உம்மை தேடி வருவோரை வெறுங்கையோடு அனுப்பியதில்லை என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். எங்கள் கவலைகளை உமது கவலைகளாக ஏற்றுக்கொண்டமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் எப்படி குழந்தை இயேசுவையும் அன்னை மரியாவையும் எகிப்திற்கு அழைத்து சென்று பாதுகாத்தீரோ, அதே போல எங்கள் குடும்பத்தையும் உலகின் தீமைகளிலிருந்து பாதுகாத்து வழி நடத்தும். நாங்கள் கேட்ட மன்றாட்டுகள் அனைத்திற்கும் மேலாக இறைவனின் திருவுளம் எங்கள் வாழ்வில் நிறைவேறவும் நாங்கள் இறுதி வரை விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் அருள் புரியும். உமது வல்லமையுள்ள பரிந்துரையால் எங்கள் இல்லங்களில் மீண்டும் மகிழ்ச்சியும் அமைதியும் வெற்றியும் குடியேறட்டும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.